ஒவ்வொரு நாளும் புதிய நாள் தான். அது வெற்றியா இருக்கலாம், தோல்வியா இருக்கலாம். மிகப்பெரிய வெற்றி நமக்கு நேற்று கிடைச்சிருக்கும், இல்ல மிகப்பெரிய தோல்வி, பெரிய அவமானம் நேற்று நடந்திருக்கும். ஆனா இன்னைக்கு அதை நம்ம சுமந்துட்டு வரக்கூடாது, நாளைக்கு எடுத்துட்டு போக கூடாது. ஒவ்வொரு நாளும் புதிய நாள். நேற்றைக்கு நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சதா, ஓகே, நேற்று ஹாப்பியா இருந்தோம், அதை விட்டுட்டு இந்த நாள்ல ஃப்ரெஷ்ஷா நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். நேற்று ஒரு அவமானம் கிடைச்சதா, அந்த அவமானத்தோட வழியை இன்னைக்கு நம்ம சுமந்துக்கிட்டு இந்த நாளை நம்ம ஆரம்பிக்க கூடாது. ஸோ ஒவ்வொரு நாளும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில அனுபவம் தரக்கூடியதாகவும் மகிழ்ச்சி தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிற மனநிலையில தான் நம்ம அந்த நாளையே ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்திருக்கிற பரிசு அப்படிங்கிற மனநிலையில ஒவ்வொரு நாளையும் ஒரு புதிய நாளா நம்ம ஆரம்பித்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நிம்மதி நம்ம வாழ்க்கையில இருக்கும் அப்படி சொல்றாங்க. ஸோ நாம நிம்மதியா இருக்கிறதுக்காக கடைபிடிக்க வேண்டிய இந்த 6 வழிகளை சைக்காலஜிஸ்ட் நமக்கு பரிந்துரை பண்றாங்க. ஒருவேளை இது இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கிறதுக்காக இதை விட